RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கண்ணீரினுடைய மொழி அது, புன்னகையினுடைய மொழி அது. அதனால்தான் உலகம் முழுக்க எவ்வளவோ கவிதைகள் திரும்ப திரும்ப எழுதப்பட்டாலும் எழுதுவதற்கு தொடர்ந்து சொற்கள் கவிதைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுகை மோனை போடுறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கு. நாம் நினச்சதை சொல்கிறாரு, இதான் கவிதையா, இப்போ நாமளும் கவிதை எழுதலாமா? டைம் மிஷினில் போயிட்டு பார்த்து ஒருத்தன் சங்க காலத்துலேருந்து கிளம்பி இன்னைக்கு இருக்க கவிதையை மனுஷபுத்திரன் கவிதையை ஒருத்தன் படிக்கிறான்னு வைங்க, உனக்கு ஒன்றுமே புரியாது. எல்லா கவிஞர்களுக்கும் பெண்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை மனுஷபுத்திரனுக்கு அதிகமாக இருக்கலாம். எழுதுறதுக்கு தேவை நேரம் இல்லை, மனநிலை, மன அமைப்பு, மனதினுடைய உக்ரம், மனதினுடைய தீவிரம். அப்படி பார்க்குறப்ப யார் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்களோ, நான் கம்பேரிசனுக்காக சொல்லலை, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நம்ம ஒரே ஒரு வேலையை சார்ந்திருந்தோம்னா நம்ம மக்கி போயிடும், நம்ம மூளை மங்கி போயிடும். என்கிட்ட ஒரு முழுமையான அச்சமற்ற தன்மை எனக்கு இருக்குன்னா அதுக்கு என்னுடைய இயக்கமும் அதனுடைய தலைவர்களும் எனக்கு கொடுக்கக்கூடிய பலம். கண்ணீரில் தீப்பிடிக்கும் காலம் அதோ வருகிறது. அது ஒரு பெரிய மன எழுச்சி எனக்கு உண்டு பண்ணிச்சு. தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் சென்டராக இருந்தவங்க யாருமே சாகித்ய அகாடமி விருதை பெற்றதே இல்லை. இது தமிழுக்கு ஒரு அவமானம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலில் பரபரப்பாக இருந்தாலும், விவாத மேடைகளில் கலவரத்தை ஏற்படுத்தினாலும் மனுஷபுத்திரன் அடிப்படையில் அவர் ஒரு கவிஞர். பல்வேறு அரசியல் பணிகளுக்கு இடையே அந்த கவிதை மனம் மாறாமல் கவிதை தொகுப்புகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். மகிழ்ச்சி, சொல்லுங்கள். ரொம்ப அடிப்படையான கேள்வி சார். எல்லோரும் வேகமாக ஓடிட்டு இருக்கான். ஆனால் உங்களை போன்றவர்கள் கவிதை இந்த பக்கம் ஓடுறீங்க, கவிதை நயம் இந்த பக்கம் ஓடுறீங்க. அடிப்படையாக மனுஷனுக்கு கவிதை தேவையா? அவனுக்கு அதில் என்ன பயன்படுது? அவனுக்கு எதுக்கு கவிதை? பாரதியோட வாக்கியத்தோடு தான் என்னுடைய பதிலை ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். எமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். இதில் நீங்கள் நாட்டிற்கு உழைத்தல்ங்கிறத அரசியல்னு கூட வச்சுக்கலாம், இமைப்பொழுதும் சோராதிருத்தல்ங்கிறத இடையறாத பணிகள்னு வச்சுக்கலாம். எமக்கு தொழில் கவிதைங்கிறது பாரதிக்கு எப்படியோ அதே மாதிரி தான். தொழிலுங்கிறது ஒரு வேலை அப்படின்னு மட்டும் நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது, ஒரு வாழ்க்கை முறை. கவிதைங்கிறது என்னுடைய வாழ்க்கை முறை. அப்போ ஒரு கவிதை ஒருத்தருக்கு ஏன் தேவைப்படுது, ஏன் மனிதர்கள் கவிதையை படிக்கிறாங்க அப்படின்னா, மனிதர்களால் வெளிப்படையாக பேச முடியாத உணர்வுகளை, அவர்கள் ஆழ்மனதில் விழுந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியோ துக்கமோ அல்லது பல்வேறு விதமான உணர்வு கொந்தளிப்புகளோ, இதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது. அதனால்தான் உலக இலக்கியத்தில் கவிதை தான் மிக உயரிய இலக்கிய வடிவமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், உரைநடையை காட்டிலும் பேச்சு வழக்கை காட்டிலும் ஆழ்மன உணர்வுகளை வெளிப்படுத்துவது. அப்படி பார்க்கிற போது ஒவ்வொருவரும் தங்களுடைய இதயத்தின் கண்ணாடியாக கவிதையை பார்க்கிறார்கள். அதனால்தான் கவிதைங்கிறத நான் வெறுமனே ஒரு புதுக்கவிதை வடிவத்தில் எழுதுகிற கவிதையை மட்டும் நான் சொல்லலை. நம்முடைய சங்கப்பாடல்கள், நாட்டார் பாடல்கள், பக்தி இலக்கியங்கள், அதே மாதிரி பழமொழிகள், இதில் கூட கவித்துவத்தன்மை இருக்குது. அப்படி பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா கவிதையினுடைய மொழியின் களங்கள் மிகப்பெரியது. அதை காலகாலமாக ஒவ்வொரு வடிவத்திலையும் நம்ம எழுதிட்டுருக்கோம். இப்போ ஜப்பானியர்கள் ஹைக்குங்கிற வடிவத்தில் எழுதுகிறாங்க, உலகத்தில் சில பேர் லிமரிக்குங்கிற வடிவத்தில் எழுதுகிறாங்க. எதை பற்றி எழுதினாலும் சரி, அதுக்கு ஒரே ஒரு அளவுகோல் தான் இருக்கிறது. உங்கள் இதயத்தினுடைய இதுவரை திறக்கப்படாத கதவுகளை திறப்பது, நீங்கள் சொல்ல தவிக்கிற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது, இதற்கு ஒரு மொழியை கொடுப்பது. நிறைய பேருடைய பிரச்சனை என்ன, எனக்கு என்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு வார்த்தையே வரல, எப்படி சொல்ல தெரியலைங்கிறது. சொல்ல தெரியாதவற்றை சொல்வதற்காகத்தான் கவிதை, பேச முடியாதவற்றை பேசுவதற்குத்தான் கவிதை. இன்னும் சொல்லப்போனால் கண்ணீரினுடைய மொழி அது, புன்னகையினுடைய மொழி அது. அதனால்தான் உலகம் முழுக்க எவ்வளவோ கவிதைகள் திரும்ப திரும்ப எழுதப்பட்டாலும் எழுதுவதற்கு தொடர்ந்து சொற்கள் கவிதைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. 2000 வருடமாக தமிழன் கவிதை எழுதிக்கிட்டே இருக்கான். அதற்கப்புறம் இந்த கவிதை மேலே இருக்கக்கூடிய ஆசை தீரவே இல்லை. அதுவும் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியே கவிதை சார்ந்த மொழி தான். 2000 வருடம் என்று சொன்னது என்பது முழுக்க முழுக்க நம்முடைய சிந்தனா முறை, வெளிப்பாட்டு முறை, தொழில், பண்பாடு, எல்லாமே தத்துவம், எல்லாமே கவிதை வடிவில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஒரு கவிதை புத்தகத்தை படிக்காதவனுக்கும் கூட அவன் மனதில் கவிதை சார்ந்த ஒரு சரடு மொழி ரீதியாகவே சேர்ந்திருக்கு. தமிழை பேசுகிற ஒருவன், தமிழை பாடுகிற ஒருவன், தமிழை படிக்கிற ஒருவன், சினிமா பாட்டில் கவிதை இல்லையா? இருக்குது. சில பேர் அடுக்குமொழியில் பேசுவான், அதில் கவிதை இல்லையா? கவிதை ஒளிந்திருக்கிறது, கவித்துவ உணர்ச்சி அதில் இருக்கும். கவிதை என்பது கவித்துவ உணர்ச்சி, கவித்துவ உணர்ச்சி என்பது ஆழ்மன வெளிப்பாடு. அதற்கான மொழிதான் கவிதை. அதனால்
நான் ஒரு வடிவத்தில் அதை எழுதுகிறேன், அவ்வளோதான். முன்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 வரி இருக்கும், அதை படிச்சுக்கிட்டு அதுக்குள்ளே 1000 அர்த்தங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? முதல்ல எதுகை மோனை போடுறது இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சாதாரணமாக இருக்குது. நாம் வந்து சாதாரணமாக நினச்சிருப்போம், ஏன்னா இப்போ நாம் நினச்சதை சொல்கிறாரு, இதான் கவிதையா, இப்போ நாமளும் கவிதை எழுதலாமா? திருக்குறள் எழுதப்பட்ட காலத்தில் திருக்குறளுக்கு உரை தேவைப்பட்டிருக்கு. நிறைய சொற்கள் இன்றைக்கி நமக்கு தெரியாது. ஆனால் திருக்குறள் எழுதப்பட்ட காலத்தில், சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட காலத்தில், மணிமேகலை எழுதப்பட்ட காலத்தில், அந்த காலகட்டத்தில் அந்த சொற்கள் எல்லாம் இயல்பானதாகத்தானே இருந்திருக்கும். அரசவையில் பாடுவாங்க, மற்றவங்களுக்கு பாடி காட்டுவாங்க. ஏன் பின்னாடி வந்த பக்தி இலக்கியங்கள் எடுத்துங்க, அவர்கள் யாரும் வலிந்து சிக்கலாக எழுதணும்னு எழுதலை. அந்த காலகட்டத்தில் அந்த சொற்கள் எல்லாம் புழக்கத்தில் இருந்திருக்கலாம். அதெல்லாம் புழக்கத்தில் இருக்கிற போது அது இயல்பான ஒரு மொழியாக அன்றைக்கி இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த சொற்கள் அவங்களுக்கு பழக்கமானதாக இருந்திருக்கும். இப்போ நமக்கு கடினமாக தெரியல. ஏன் கடினமாக இருக்குன்னா, அந்த சொற்கள் எல்லாம் வழக்கொழிந்து போய்விட்டது, பேச்சு வழக்கில் இல்லாமல் ஆகிவிட்டது. பண்பாடுகள் மாற மாற நிறைய மொழிக்கலப்பு ஏற்பட அந்த சொற்கள் மாறுது. ஏன் மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி வந்து நம்ம தூய தமிழ்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த தமிழை பல சொற்கள் காலமாற்றத்தால் வந்து மறைந்து போகுது, அல்லது இலக்கியத்தில் மட்டுமே தங்கியிருக்கு. பல சொற்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பிற மொழி கலப்பினால் அழிக்கப்பட்டிருக்கிறது. சமஸ்கிருதம் கடந்த மணிப்பிரவாள நடை. இதன் காரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டு பத்திரத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அது முக்கால்வாசி உங்களுக்கு புரியாது. நீங்கள் இந்த சங்க இலக்கியங்கள்லாம் விடுங்க. ஆமாம் உண்மைதான். காரணம் என்னென்னா, எல்லாமே வடமொழி சொற்கள் பிறமொழி சொற்கள் கலந்து. அப்போது அதை மீட்கிறதுக்கே திராவிட இயக்கமும் தனித்தமிழ் இயக்கமும் ஒரு நூற்றாண்டுக்கு மேலே பெரும் போராட்டம் நடத்தி தமிழை இன்றைக்கு நம்ம புழங்குகிற மொழிக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கு ஏன் நமக்கு வந்து சங்க இலக்கியத்திற்கு உரை தேவைப்படுகிறது, ஏன் அதற்கு பொருள் சொல்லக்கூடியவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று கேட்டால், அந்த மொழியிலிருந்து நாம் விலகி வந்து விட்டோம். நம்முடைய தூய ஆதி தமிழ் மொழியிலிருந்து விலகி வந்து விட்டோம். பண்பாட்டு கலப்புகள், மொழிக்கலப்புகள், பல காரணங்களால். இன்றைக்கு இருக்கக்கூடிய இலக்கியம் என்பது, இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் எழுதக்கூடிய கவிதைகளை சங்க காலத்திலேருந்து ஒருத்தன் வந்து இதை படிக்கிறான்னு வச்சுங்க, டைம் மிஷினில் போயிட்டு வந்து பார்த்து ஒருத்தன் வந்து சங்க காலத்துலேருந்து கிளம்பி வந்து இன்றைக்கி இருக்க கவிதையை, மனுஷபுத்திரன் கவிதையை ஒருத்தன் படிக்கிறான்னு வைங்க, உனக்கு ஒன்றுமே புரியாது. நான் இதை பேசுகிற சப்ஜெக்ட் புரியாது, நான் வந்து பேசுகிற மொழி புரியாது. ஏன்னா பல மொழி சொற்கள், நிறைய புது சொற்கள் சேர்ந்து விட்டன. அந்த கவிதைக்கான மொழி நடை மாறிவிட்டது, உணர்வு மாறிவிட்டது. அப்படி பார்க்குறப்போ அந்த காலகட்டத்தினுடைய புழங்குகிற மொழி, அந்த புழங்குகிற மொழியோடு இணைந்து நிற்பதுதான் கவிதையின் பாங்கு. இதை அப்படித்தான் நான் பார்க்குறேன். கவிதை எழுதுவதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, உங்களை போன்ற படைப்பாளிகளுக்கு. அதில் ஒரு சந்தோஷம்தான். ஒரு 40 பக்க கவிதை புத்தகமே விற்கலையா, விற்குமா அப்படிங்கிற ஒரு போராட்ட காலம். இப்போ மிஸ்யூன்னு ஒன்று போட்டிங்க, 2288 பக்கம். இப்போ நாளை உன்னை காணும் நாள், இது வந்து 1600 பக்கம். இவ்வளோ பெரிய தலைவாணியாக எப்படி உங்களால் போட முடியுது? இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக கவிதை புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் கவிதை புக்குன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். சின்னதாக இருந்தாலும் அதை யாரும் வாங்க மாட்டாங்க. அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது? நிறைய பதிப்புகள் கவிதை புத்தகங்களை வெளியிட மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம் இல்லையா, அவர்களுக்கு குறை சொல்ல முடியாது. கவிஞர்கள் சொந்தமாகவே அவங்க கவிதை தொகுப்புகளை போடுவாங்க. இப்போ நகுலன்லாம் ஒரு தொகுப்பு அவரே போட்டார் அவர் அந்த காலத்தில். இத்தனைக்கும் தமிழில் அவர் ஒரு பெரிய மாஸ்டர். நீங்கள் இதுதான் ஒரு நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. ஒரு புனைகதைக்கு கிடைக்கிற ஒரு இடம் என்பது கவிதைக்கு இருந்ததே இல்லை. ஆனால் கவிதை சார்ந்த மொழி தமிழ் மொழிங்கிறத ஏற்கனவே நான் சொன்னேன். அப்போது எனக்குள்ள ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, நான் ஒரு காப்பிய மரபிலிருந்து வரக்கூடிய ஒரு கவிஞன், ஒரு இலக்கிய மரபிலிருந்து வரக்கூடிய தமிழ் கவிதையினுடைய ஒரு பிரம்மாண்டமான களத்திலிருந்து நான் வரக்கூடிய ஒருவன். ஏன் கவிதை ரொம்ப சின்னதாக இருக்கணும்? ஏன் கவிதை தொகுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கணும்? வருஷத்துக்கு 20-30 கவிதை எழுதுறவன் தான் கவிஞனா? இந்த கேள்வியை நான் வந்து முதலில் என் சிறு வயதிலேயே கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறேன். ஆரம்பத்தில் என்னுடைய கவிதைகளுமே மிக குறைந்த எண்ணிக்கையில் சிறிய தொகுப்புகள் தான் வெளிவந்து கொண்டிருந்தன. ஆனால் ஒரு காலகட்டத்தில் கவிதையை பற்றிய என்னுடைய பார்வை முற்றிலுமாக மாறுகிறது. என்ன மாறுகிறது என்றால், எல்லாவற்றையுமே கவிதையில் எழுத முடியும். ஒவ்வொரு சின்ன சின்ன உணர்வுகளையும் நம்ம எழுத முடியுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருது. அப்படி ஒரு எண்ணம் வருகிற போது, முன்னாடி வந்து நீங்கள் எழுதுகிற அளவை தீர்மானிக்கிறதுல உங்களுக்கு வெளியிடுறதுக்கு மீடியம் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருந்தது. முன்னாடி சிறு பத்திரிகைகள் வரும், 3 மாதத்துக்கு ஒரு இதழ் வரும், அதில் ஒரு கவிஞரோட 2 கவிதை வரும், அது தேர்ந்தெடுப்பாங்க. ஆமாம், தேர்ந்தெடுப்பாங்க. 3 மாதம் அது ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சின்ன தொகுப்பு வரும். அது ஒரு 60 பக்கத்தில் இருக்கும், 50 பக்கத்தில் இருக்கும். ஆனால் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் உங்கள் கவிதை நீங்கள் எழுதுவதற்கான ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆகுது. நீங்கள் தினம் எழுதலாம், நீங்கள் எதை வேணால் எழுதலாம். அதை படிப்பதற்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க.
அப்போது அந்த பப்ளிஷிங் சார்ந்து இருந்த தடை வந்து உடைஞ்சிருச்சு. ரெண்டாவது வாழ்வு அனுபவங்கள். நான் வந்து 2010 வரைக்கும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்தேன். 2010க்கு அப்புறம் ஊடகம், அரசியல். இந்த ஊடகம், அரசியலுங்கிற 2 விஷயமும் சமூகத்தோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொடர்பையும் பிணைப்பையும் எனக்கு ஏற்படுத்துது. எல்லா விஷயங்களுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணணும், எல்லா விஷயங்களையும் யோசிக்கணும், தினமும் படிக்கணும், எல்லா பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணணும். அப்போது என்னுடைய கவித்துவம் சார்ந்த அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 பிரம்மாண்டமானதாக மாறிடுச்சு. எனக்கு எழுதுறதுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. அரசியல், சமூகம், தனி மனித உணர்வுகள் எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்படியாக எழுதுவதற்கான மிகப்பெரிய பரப்பு உருவாகுது. 3வது விஷயம் நீங்கள் கேட்டது, புத்தகம் இவ்வளவு எண்ணிக்கையிலான கவிதைகளை யார் வாங்குகிறார்கள் என்பது. இதுதான் பெரிய சேலஞ்சு. இப்போ வந்து தமிழில் எவ்வளோ பெரிய புத்தகம் யார் வெளியிடுவாங்கன்னா பெரிய வரலாற்று நாவல்கள் எழுதக்கூடியவங்க, இல்லை இப்போது மகாபாரதம் போன்ற காப்பியங்களை திரும்ப இன்றைக்கி எழுதிட்டு இருக்கக்கூடியவர்கள், இவங்க தான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான புத்தகம் வெளியிடுவாங்க. ஆனால் சின்னஞ்சிறு வடிவமான கவிதையை வைத்துக்கொண்டு ஒரு வருஷத்தில் 1500 பக்கம், 2000 பக்கம், 2500 பக்கத்து ஒரு புத்தகம் போட்டால் யார் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அப்போது மிஸ்யூ வந்தப்போ நீங்கள் அதனுடைய எண்ணிக்கையெல்லாம் சொன்னீங்க. அந்த பிரம்மாண்டமான புத்தகம் வந்தப்போ எங்கள் அலுவலகத்திலே ஒரு பெரிய விவாதம். இதை இப்படி முழு இதில் போட்டால் யார் வாங்குவாங்க? 2288 பக்கம் விலை 2750 ரூபா. அப்போ நான் சொன்னேன், அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா விற்கலைன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த புக்கை கொண்டு வர்றோம். முதல் பதிப்பு 600 பிரதிகள் வெளியிட்ட 15 நாளில் முன்பதிவிலேயே விற்று தீர்ந்தது. வாங்கினவங்க எல்லாருமே முதல் தலைமுறையாக படிக்கக்கூடியவர்கள். அது ஒரு கேள்வி நான் வச்சுருக்கேன். அதான் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள். அப்போ கவிதை புக்கு விற்காதுங்கிற மித்து இருக்கு இல்லையா, அது உடஞ்சிருச்சு. நீங்கள் எதை எழுதுகிறீர்கள், எதை கொண்டு போகிறீர்கள், நீங்கள் எழுதுகிற கவிதைகள் மக்களோடு கனெக்ட் ஆகுதா, இளைஞர்களோடு கனெக்ட் ஆகுதா? உங்களுக்கு தேவைப்படுற ஒன்று தானே நீங்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு தேவைப்படாத ஒன்று நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்க இல்லையா? தேவைப்படுதுன்னா எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்குவீங்க. இதை வந்து மிஸ்யூ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சு. இது எனக்கான விஷயமா நான் நினைக்கல. ஒரு தீவிரமாக ஒரு கவிஞன் சமூகத்தோடு பிணைந்து நின்று எழுதினால் அது விலையோ பக்களவோ ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத மிஸ்யூ ப்ரூவ் பண்ணிச்சு. எனக்கு இல்லை, ஒட்டுமொத்தமான ஒரு இலக்கிய உலகத்துக்கே அது ப்ரூவ் பண்ணி காட்டுச்சு. மிஸ்யூவை பற்றி சொன்னீங்க. 2288 பக்கம். எல்லாருமே கேள்வி எழுப்புனாங்க, இவ்வளோ பெரிய புத்தகம், எவ்வளோ பெரிய கவிதை தொகுப்பு எப்படி விற்பனை ஆகும், சவாலாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க. இப்போ இளைஞர்கள், இப்போ இருக்க இளவட்டம் உங்களுடைய வார்த்தைகளை ரசிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த சமூகம் சார்ந்து பிணைந்து இருந்ததுனால தான் சொன்னீங்க. எப்படி உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க? இந்த அவனுடைய மனசு, அவனுடைய டீனேஜ் பருவம், அவன் இப்போ தான் வரான், அரும்பு மீசை இப்போ தான் உள்ளே வரான், இந்த கவிதை இதெல்லாம் தொகுப்பு அப்படிங்கும்போது அவனுடைய மனசில் இருக்கிறது நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணி எப்படி உள்ள? சார் எனக்கு வயசாக தானே சார் நான் வந்து அப்டேட் பண்ணணுங்கிற பிரச்சனை வருது. நான் அவங்க ஏஜில் தானே இருக்கேன். எப்போவுமே ஏஜிங்கிறது உடலுக்கு நடக்கிற ஒரு விஷயம் இல்லையே, அது மனசுக்கு தானே இருக்குது. 20 வயசில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசான ஆள் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 25 வயசில் நொடிஞ்சு போயிருக்கவனையெல்லாம் பார்த்துருப்பீங்க. எனர்ஜி, வாழ்க்கை பார்வை, ஹாப்பினஸ், அப்புறம் வந்து உக்கிரமாக வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய குணம், இது தானே யூத்வுட். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த எனர்ஜியை எப்போவுமே எனக்குள்ளே தக்க வச்சுருந்துருக்கேன். அப்புறம் கால மாற்றங்களை நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். காலத்தோடு சேர்ந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள். இன்னொன்று, இளைஞர்களோடு எனக்கு இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ். என்னுடைய நண்பர்கள்லாம் என்னை விட பல மடங்கு வயது குறைந்தவர்கள். நான் அவங்களோட தொடர்ந்து உரையாடிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய வாசகர்கள்லாம் என்னை விட பல மடங்கு இளையவர்களாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை, சிந்தனா முறை, இந்த உரையாடல் தான் இந்த அளவுக்கு உங்களை கொண்டாந்து. கண்டிப்பாக. அதோடு மட்டுமல்லாமல் மனதளவில் நானே அவர்கள் ஒருவனாகத்தான் இருக்கிறேன். அவங்களுக்கு எது சந்தோஷமாக இருக்குது அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு எது மனசு கஷ்டமாக இருக்குது அது எனக்கு இருக்குது. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அதே விளையாட்டுத்தனங்கள் எங்கிட்டே இருக்குது. அவங்கள்ட்ட இருக்க அதே ரொமான்ஸ் எங்கிட்டே இருக்குது. எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. அப்போ அவர்களுடைய குரலாக, அவர்களுடைய மனமாக நான் செயல்படுறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால தான் ஈஸியாக தங்களுடைய கவிஞனாக அவர்கள் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. சமூகத்தோடைய பிணைந்து அன்றாடம் நடக்கக்கூடிய அனைத்துமே, அதாவது எல்லா விஷயத்திலையும் கவனிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி தொகுப்பு கொண்டாட முடியும்னு வார்த்தையில் சொன்னீங்கல்ல. ஒரு கவிஞன் அந்த சமூகத்துக்கு நம்பிக்கை தரணுமா, அவன் நம்பிக்கை தரணுமா? ஒரு கவிஞனுடைய பணி நம்பிக்கை தருவதோ அவநம்பிக்கை தருவதோ இல்லை, வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுவது. இப்போ நான் வந்து நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, நீங்கள் நம்பிக்கையோடு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்பிக்கையாக இருந்துருவீங்களா? வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்களே உங்களுக்கு நம்பிக்கையை உருவாக்கிப்பீங்க. எல்லாத்துக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா குழப்பம். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு,
ஏன் திடீர்னு ஒருத்தர் நம்ம கூட சேர்ந்து வர்றாங்க, ஏன் திடீர்னு நம்மளை விட்டு போகிறாங்க, ஏன் ஒருத்தன் இன்னொருத்தனை இவ்வளோ ஈஸியாக ஏமாத்துறான், எப்படி வாழ்க்கையில் துரோகங்கள் ஏன் நடக்குது, இது மாதிரி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்த மனசுலேயும் இருக்குது. புரிந்து கொள்ள முடியாத குழப்பங்கள், இந்த நூற்றாண்டினுடைய குழப்பங்கள். அதாவது முந்தின நூற்றாண்டில் யோசித்து கூட பார்க்க முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நடக்குது. நம்ம அதை பார்க்குறோம், கேட்குறோம், படிக்கிறோம். அப்போது ஒவ்வொரு மனுஷங்களும் இருக்கக்கூடிய இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். இதுதான் உன் பிரச்சனை. ரெண்டாவது, இது உன் பிரச்சனை மட்டும் இல்லை, இது இந்த காலத்தோட பிரச்சனை. நீ இந்த பிரச்சனையினால துன்புட்டுக்கிட்டு இருக்கப்போ உன்னை மாதிரி லட்சம் பேர் இதே பிரச்சனைக்குள்ளே இருக்கான். அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஓஹோ, இது நமக்கு மட்டும் நடக்கலை. இந்த ஒரு கார்ட்டூனில் வரும்ல, இதெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் நடக்குதுன்னு. அப்படி கிடையாது, இது எல்லாத்துக்கும் நடக்குது. அதனால தான் என் கவிதையை படிக்கிறப்போ அது வந்து உங்கள் கவிதை மாதிரியும் தோன்றதுக்கு காரணம் அதுதான். அப்போது வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு, வாழ்க்கையினுடைய குழப்பங்கள் என்ன என்று தெரிந்து கொள்வதற்குத்தான் இலக்கியம். நம்பிக்கையை நாமத்தான் உருவாக்க வேண்டும், போராட்டத்தை நாம் தான் நடத்த வேண்டும். நீ போய் போராடுன்னு நான் சொன்னேன்னா உங்களால் போராட முடியாது. உங்கள் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பலம் பலவீனம் உங்களுக்கு தான் தெரியும். நான் கொடுக்குறதெல்லாம் அவேர்னஸ், நான் கொடுக்குறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் என் கவிதைகள் வழியாக நான் கொடுக்குறேன். இந்த டைட்டில் ரொம்ப கேட்சிங்காக இருக்கு. அது எப்படி, நாளை என்பது உன்னை காணும் நாள்? ஆக்சுவலாக இந்த தலைப்பை நான் ரொம்ப, இந்த புத்தகத்துக்கு என்ன தலைப்பு வைக்கிறதுன்னு ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு இந்த அழகான தலைப்புகள் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. சிம்பிளாக இருக்கணும், டக்குன்னு மனசில் பதியணும். எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து உதாரணமாக ஜெயகாந்தனுடைய உன்னை போல் ஒருவன், இப்போ ஜானகிராமனுடைய அன்பே ஆரமுதே, உயிர்த்தேன், இப்படி நிறைய தலைப்புகள், சுந்தர ராமசாமியுடைய புளிய மரத்தின் கதை, என்ன, இப்படி நிறைய தலைப்புகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தலைப்புகள் மேலே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு உண்டு. அப்போ என் புத்தகங்களுக்கு நான் யோசித்து வந்துட்டு நான் தலைப்புகள் வைப்பேன். அதீதத்தின் ருசின்னு ஒரு புத்தகத்துக்கு தலைப்பு வைப்பேன். அலெக்சா நீ என்னை காதலிக்கிறாயா அப்படின்னு ஒரு புக்கத்துக்கு தலைப்பு வைப்பேன். ஏன்னா உலகத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலெக்சா கிட்ட கேட்குற கேள்வி அதுதான், ஆர் யூ லவ் மீ அப்படின்ட்டு. அது வந்து ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விதமான தலைப்புகள், உதாரணமாக உன்னை என் கண்ணீரால் தாங்கிக் கொள்வேன்னு ஒரு புத்தகத்துக்கு தலைப்பு கொடுத்துருப்பேன். வந்துட்டு காதல் கதைகளும் அவமானத்தின் கதைகளும், இன்பாக்ஸ் பச்சை விளக்குகள் இன்னும் ஏன் இருந்து கொண்டிருக்கின்றன, மிஸ் யூ இந்த முறையும் இவ்வளவுதான் சொல்ல முடிந்தது, யாரும் உன்னை அணைத்து கொள்ளவில்லையா, உன்னை யாரும் அணைத்து கொள்ளவில்லையா, இந்த மாதிரி அந்த தலைப்பில் என்ன ஒரு மேஜிக் இருக்கணும்னு சொன்னால் அந்த புத்தகத்தை எல்லாம் தாண்டி ஒரு எதிரொலியை உங்கள் மனசில் அந்த தலைப்பு உருவாக்கணும். சற்று ஞாபகம் வரணும். வந்துட்டு இந்த தலைப்பு வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குறப்போ போகிறப்போ நிறைய இப்போ சில சினிமா பட டைட்டில்கள் கூட உங்களுக்கு அந்த மாதிரி வந்து மனசில் எக்கோவாகும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து டைட்டிலுக்கு ஒரு மேஜிக் பவர் உண்டு. இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான சில கவிதைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது என்னென்னா, ஒருத்த வந்து பிரிந்து இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை வந்து எப்போவுமே நிறைய பிரிவுகளை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்க மனிதர்களுக்கு நடுவில். ஒரு வீட்டில் இருக்கவங்களே உள்ள மனசில் உள்ள பிரிஞ்சிருக்காங்க, ஒரு ஊரில் இருக்கவங்க பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்க கூட நம்ம இணைந்திருக்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் 1000 சிக்கல்கள், குழப்பங்கள், தடைகள், மன வேற்றுமைகள் அதுக்குள்ளே இருக்கும். அப்போது ஒருத்தர் வந்து இப்போ நான் உன்னை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒன்று பார்க்கணும், ஆனால் அதில் ஏதோ ஒரு தடை இருக்குது, ஒரு நீண்ட விலகல் இருக்குது. அப்போது நாளைக்கு பார்க்கலான்னு நீ சொல்கிற, நாளைக்கு பார்க்க முடியலைன்னா எனக்கு நாளை வந்ததாக பொருள் இல்லை. நாளன்னைக்கு பார்க்கலான்னு சொல்கிறேன், நாளன்னைக்கு ஒன்று பார்க்க முடியலன்னா அந்த நாளன்னைக்கு வந்ததாக பொருள் இல்லை. அப்போ என்றைக்கு நான் ஒன்று பார்க்குறேனோ அதுதான் இன்றைய நாளைய பொழுது. அது வரைக்கும் என் பொழுது முடிகிறதே இல்லை, அது விடியறதே இல்லை. நாளை என்பது உன்னை காணும் நாள். உன்னை பார்க்குறப்ப தான் எனக்கு அந்த நாளைய பொழுது. இதுக்குள்ளே ஒரு பெரிய லவ் இருக்குது, ஒரு பேஷன் இருக்குது, ஒரு லாங்கிங்னஸ் இருக்குது. இதை வந்து முழுசாக வெளிப்படுத்த முடியாத ஒரு தலைப்பை தேடினேன். இந்த நான் எழுதியிருக்க 1160 கவிதைகளுக்குள்ளார இந்த தலைப்பு எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருந்தது. அதை நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தது தான் என்னுடைய பணி. ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாக பெண்கள் மத்தியில் தான் அதிக வரவேற்பு கவிஞர்களுக்கு அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? எல்லா கவிஞர்களுக்கும் பெண்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை மனுஷபுத்தனுக்கு அதிகமாக இருக்கலாம். அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கவிதை ஒரு உணர்வுபூர்வமான ஒரு மொழி. அந்த உணர்வுபூர்வமான தளத்தில் பெண்களால் வந்து ரொம்ப சுலபமாக கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரங்கிறது, வாழ்க்கை தளம் என்பது பெரும்பாலும் உணர்வுபூர்வமான பல அம்சங்களால் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒன்று. அதோடு மட்டுமல்ல, நான் பெண்களுடைய உலகத்தை, பெண்களுடைய மனதை, அதில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சில ஆழமான வெளிப்பாடுகளை நான் ரொம்ப கூர்ந்து கவனித்து நான் எழுதியிருக்கேன்.
அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்க அசோசியேட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இது வந்து நமக்கான கவிஞன், நமக்கான சொற்களை எழுதுகிறவன் அப்படிங்கிறது. அதுதான் மிக முக்கியமான காரணம். பேசும்போது சொன்னீங்கல்ல, நம்ம மனசில் இருக்கும் சொல்ல தெரியல, இல்லை சொல்ல கண்டிப்பாக முடியல, சொல்ல நினைக்கிறாங்க அப்படி அதை வந்து நீங்கள் இந்த இதில் கொண்டாடுறாங்க. ஆமாம், அது பொதுவாக நான் வந்து இப்போ நம்மளுடைய எல்லார் மனசுலையும் இருக்கிறதே எழுதுகிறேன், பெண்கள் மனசில் இருக்கிறது கொஞ்சம் கூடுதலாக எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் இந்த பதவி, நூலக ஆணைய பதவி, மாநகர நூலக ஆணைய பதவி, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த கவிதை மனம் பாதிக்கப்படலையா? அதுக்காக நேரம் ஒதுக்க முடியுதா? இல்லை, இந்த பொறுப்புகள், இந்த பதவி என்பதை விட இந்த பொறுப்புகள் எல்லாமே ஒரு விதத்தில் மேலும் மேலும் என்னுடைய மனதை தீவிரமாக வைத்திருக்கிறது. நீங்கள் எப்பவுமே ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அப்போ உங்கள் உடம்பு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், இன்னும் ரொம்ப அதிகம் உங்கள் பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும். தொடர்ந்து எழுதுவதற்கு உங்கள் மூளை ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், அப்போ தான் அது ஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ரொம்ப சோம்பலான இல்லை ஒரு மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வளர்கிற ஒருத்தராக இருந்தீங்கன்னா அவங்க எழுதுறதுக்கான எல்லை கோடுகளும் சுருங்கிடும் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய நூலகப் பணிகளாக இருக்கட்டும், இது என்னை ரொம்ப ரொம்ப என்னுடைய செயல்பாடுகளையும் என்னுடைய சிந்தனையையும் கூர்மையாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் வச்சுருக்கு. ஓடிக்கிட்டே இருக்க குதிரைனால தான் தொடர்ந்து ஓட முடியும். ஒரு குதிரையை கட்டி வச்சு திடீர்னு ஒரு நாள் ஓடுனா அது ஓடாது. அப்படி பார்க்குறப்போ வந்து இந்த பணிகள் எல்லாமே சில சமயம் சுமையாகவும் களைப்பாகவும் இருந்தாலும் கூட, இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, 2010 வரைக்கும் நான் ரொம்ப சின்ன அளவில் எழுதிட்டு இருந்தேன். 2010க்கு அப்புறம் தான் நான் வந்து அரசியலுக்கு வர்றேன், பொது வாழ்க்கைக்கு வர்றேன், ஊடகத்துக்குள்ளே வர்றேன். அப்போ தான் இவ்வளோ பெரிய புத்தகங்கள் எழுதுறதுக்கான ஸ்கோப்பும் உருவாகுது. இப்போ எழுதுறதுக்கு தேவை நேரம் இல்லை, மனநிலை, மன அமைப்பு, மனதனுடைய உக்ரம், மனதனுடைய தீவிரம். அப்படி பார்க்குறப்ப யார் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்களோ, நான் கம்பேரிசனுக்காக சொல்லலை, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். பொது வாழ்க்கையில் வந்து மிக தீவிரமாக இருந்த புரட்சியாளர் லெனின், அதே போல் அண்ணல் காந்தி, அம்பேத்கர், இவங்களாம் வாழ்நாளில் எத்தனை வால்யூம்ஸ் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க யாரும் வெறுமனே உட்காந்து எழுதுகிற எழுத்தாளர்கள் இல்லை, முழுக்க 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 அரசியல் களத்தில் தீவிரமாக போராட்ட களத்தில் நின்றவர்கள். எவ்வளோ வால்யூம்ஸ் இருக்குது, எப்படி எழுதுனாங்க? காரணம் என்னென்னா, செயல்பாடுகள் தான் சிந்தனையை தூண்டுகிறது, செயல்பாடுகள் தான் உங்கள் உணர்வுகளை கூர்மைப்படுத்துகிறது, செயல்பாடுகளின் மூலமாக நீங்கள் நிறைய மனிதர்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த செயல்பாடுகள்லாம் இல்லைன்னு வைங்க, நான் யாரை பார்ப்பேன்? பார்க்குறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? ஒன்றுமே இல்லை இல்லையா? அதனால தான் நான் சொல்லுவேன், ஒரு எழுத்தாளனாக இருக்கக்கூடியவர்கள், படைப்பாளியாக இருக்கக்கூடியவர்கள் சமூகத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். நிறைய விஷயங்களோட தன்னை அசோசியேட் பண்ணிக்கணும். நான் இதைத்தான் செய்வேன், இதைத்தான் செய்ய மாட்டேன். இந்த சினிமாவில் நடிக்க கூப்பிட்டா நான் போய் சினிமாவில் நடிப்பேன். எனக்கு வசனம் எழுத சொன்ன போய் வசனம் எழுதுவேன். எங்கேயாவது ஒரு ஊரில் ஒருத்தன் வந்து ஒரு சின்ன மீட்டிங் வச்சுட்டு கூப்பிடுவான். அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த மீட்டிங்காக போகணுமான்னு கேட்பாங்க. எனக்கு மீட்டிங் ஒன்றுமே இல்லை, அந்த ட்ராவல், அங்கே அதில் நான் சந்திக்கிற மனிதர்கள், போகிற இடத்துல பார்க்குற சில விஷயங்கள், அதெல்லாமே எனக்கு வந்து எழுதுறதுக்கான சில பொறிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதை நான் வந்து கவிதை தினங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை, வாழ்க்கையில் எல்லாருக்குமே சொல்கிறேன். நம்ம ஒரே ஒரு வேலையை சார்ந்திருந்தோம்னா நம்ம மக்கி போய்டும், நம்ம மூளை மங்கி போய்விடும். நம்ம ஒரு குறிப்பிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கையில் வேறு பல விஷயங்களோட நம்ம ஈடுபாட்டோடு இருக்கணும். எந்த வேலைக்குமே நான் கொஞ்சம் தான் தேவை, நான் ஃபுல்லாகலாம் தேவையில்லை. இந்த வேலைக்கு அந்த கொஞ்சத்துக்கு மேலே கொடுக்க தேவையில்லைங்க. சில பேர் என்ன பண்ணுவோன்னா, எதையாவது ஒரு சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான், அந்த வேலையை பற்றியே 24 மணி நேரமும் சிந்திப்பான். நான் அந்த வேலைக்கு என்னுடைய பங்களிப்பு முடிஞ்சோன்னா நான் அதுலேருந்து கட் ஆஃப் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் அதை என்னை விட்டு கலண்டுரும். அப்படி தான் நான் என்னுடைய கவிதை மனதை தக்க வைத்துக் கொள்கிறேன். ஒன்று, வாழ்தலினுடைய தீவிரம், வாழ்தலினுடைய தீவிரம் தான் எழுதுவதற்கான தீவிரத்தை கொடுக்குது. இப்போ இத்தனை தளத்தில் இருக்கீங்கள, ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் அந்த பொறுப்பு, நூலக பொறுப்பு, ஒரு பக்கம் கவிதை, நம்ம விவாதங்களுக்கும் போகிறீங்க, அப்புறம் எங்கேயாவது மீட்டிங் கூப்பிட்டா போகிறீங்க, இப்படி பரபரப்பாக இப்படி போயிட்டு இருக்கும்போது முதல்வர், துணை முதல்வர் கூப்பிட்டு பாராட்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்குதா? நிச்சயமாக எனக்கு இந்த இயக்கம், இந்த திராவிட இயக்கம், அதனுடைய நீங்கள் குறிப்பிட்டது போல் அதனுடைய தலைவர்கள், என்னுடைய எழுத்து வாழ்க்கைக்கும் சரி, அரசியல் வாழ்க்கைக்கும் சரி, இப்போ முதல்வரும் சரி, துணை முதல்வர்களும் சரி, பெரிதும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய ஒரு அரவணைப்பு. கண்டிப்பாக நான் வந்து ஒரு சொசைட்டியில் பயம் இல்லாமல் நான் செயல்படுறேன்னா அதுக்கு இந்த இயக்கம் தான் காரணம். அச்சம் இல்லாமல் நான் செயல்படுறேன்னா இந்த இயக்கம் கொடுக்கக்கூடிய மாரல் சப்போர்ட்டு தான் காரணம். நான் ஒரு இயக்கத்தினுடைய பிரதிநிதி என்பது ஒரு பெரிய ஒரு தைரியம், அது ஒரு பெரிய தெம்பு. அது என்ன, எந்த சூழ்நிலையிலும் இந்த இயக்கம் நம்மை விட்டு விடாது, நம்மை பார்த்து கொள்ளும் என்கிற ஒரு தைரியம். இந்த தைரியத்தை இந்த இயக்கம் எனக்கு கொடுத்திருக்கிறது, என்னுடைய தலைவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் செய்யுங்க, தைரியமாக செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு தைரியம், அப்படி ஒரு வழிகாட்டுதல் இல்லைன்னா இவ்வளவு செயல்பாடுகளை ஒருத்தர் மேற்கொள்ள முடியாது.
என்கிட்ட ஒரு முழுமையான அச்சமற்ற தன்மை இன்றைக்கி இருக்குன்னா அதுக்கு என்னுடைய இயக்கமும் அதனுடைய தலைவர்களும் எனக்கு கொடுக்கக்கூடிய பலம் தான். உங்கள் மனசில் இப்போ நீங்கள் சொன்னீங்க பல்வேறு கவிஞர்களை பற்றியும் சொன்னீங்க, இப்போ உங்களுடைய கவிதை தொகுப்புகள் பற்றியும் சொன்னீங்க. நீங்காத கவிதை வரிகள் மனசில், உங்கள் மனசில் நேயர்களுக்காக என்னுடைய வரிகளா? உங்களுடைய வரிகளோ உங்கள் மனசில் நீங்காத கவிதை வரிகள் என்னத்தை சொல்கிறது, ஏகப்பட்டது இருக்குது. இல்லை, அது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கவிதை மரபில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மகத்தான கவிஞர்கள் இருந்திருக்காங்க. இப்போ வந்து சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், பின்னால் வந்த சிற்றிலக்கியங்கள், இப்படிலாம் நிறைய, அதுக்கப்புறம் நவீன இலக்கியம், இப்படி எத்தனையோ வரிகள் அது வந்து நான் ரொம்ப ரொம்ப நினைத்து பார்க்கக்கூடிய வரிகள்லாம் இருந்திருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்தை சேர்ந்த கவிஞர்கள். சில கவிதைகள் வந்து சமூக ரீதியாக ரொம்ப ஒரு பெரிய உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய கவிதைகள். யாருன்னு தெரியல, அந்த கவிஞர் பேரை நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணேன். ரொம்ப சின்ன வயசில் நான் படித்த 2 கவிதை வரிகள், அதுதான் எனக்குள்ள அரசியல் சிந்தனைகளை விதைத்த வரிகள். கண்ணீரில் தீப்பிடிக்கும் காலம் அதோ வருகிறது அப்படின்னு ஒரு வரி. கண்ணீரில் தீப்பிடிக்கும் காலம் அதோ வருகிறது. அது ஒரு பெரிய மன எழுச்சி எனக்கு உண்டு பண்ணிச்சு. அதே மாதிரி நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாரதியோட வரியாக இருக்கலாம், பாரதிதாசனுடைய வரியாக இருக்கலாம், பின்னாடி வந்த நவீன கவிஞர்கள் ஆத்மானாம், சுகுமாரன், கலாப்பிரியா, இப்படி நிறைய கவிஞர்கள். அது வந்து ஒரு பெரிய சொற்களினுடைய வாக்கியங்களுடைய கிடங்கே என் மனசில் இருக்குது. என்ன சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி தமிழில் டாப் 5 கவிஞர்கள். தமிழில் டாப் 5 கவிஞர்கள்னால் அதான் இதை இப்படி சொல்லலாம். வந்து என்னுடைய இளமை காலத்தில் என்னை வெகுவாக பாதித்த கவிஞர்கள் அப்படின்னு நான் அதை வரையறுப்பேன். ஏன்னா அந்த மாதிரி எனக்கு டாப் 5, 10 எனக்கு சொல்ல தெரில. என்னுடைய கவிதை மொழியை செம்மையாக்கி உருவாக்கியவர்கள் நான் நவீன கவிஞர்களில் சொல்கிறேன். மிக முக்கியமாக ஆத்மானாம், அதே போல் சுகுமாரன், கலாப்பிரியா, இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்ணநிலவன், வண்ணதாசனுடைய கவிதைகள், கல்யாண்ஜிங்கிற அந்த பேரில் அவர் எழுதின அந்த கவிதைகள். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக நிறைய என்னை பாதித்த கவிஞர்கள் ஒருத்தர் ஞானக்கூத்தன். இப்போ காண்டம்பரரியாக எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய கவிஞர்களில் நிறைய பேர் எனக்கு பிடிச்ச கவிஞர்கள் இருக்காங்க. உதாரணமாக போகன் சங்கர், வெயில், இசை, இந்த மாதிரி பல கவிஞர்கள் வந்துட்டு எனக்கு ஒரு வெகுவாக என்னை ரொம்ப எனக்குள்ள ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு 20-25 முதல்நிலை கவிஞர்கள் இந்த ஜென்ரேஷனில் இருக்காங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்களெல்லாம் என்னுடைய ஆசிரியர்களாக தான் நான் கருதுகிறேன். வந்துட்டு எனக்கு இளையவர்களையும் கூட, எனக்கு பின்னால் எழுத வந்தவர்களையும் கூட என்னுடைய ஆசிரியர்களாக தான் நான் பார்க்குறேன். சென்னை புத்தக கண்காட்சி நடக்க இருக்குது. பொதுவாக புத்தக கண்காட்சிக்கு வரக்கூடிய வாசகர்களுடைய எண்ணிக்கை மேலும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ஆண்டும் முயற்சி செய்கிறாங்க. அது இன்னும் என்ன செஞ்சால் வாசகர்களுடைய வரவேற்பை இன்னும் அதிகமாக பெற முடியும், வாசகர்கள் அதிகம் எண்ணிக்கையில் புத்தக கண்காட்சியை நோக்கி ஆர்வமாக வரக்கூடியது இன்னும் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக புத்தக கண்காட்சிகளை வந்து நம்ம இன்னும் வசீகரமானதாக மாற்றணும். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலில் புத்தக கண்காட்சிகள் நடக்கணும். இது ஒரு கன்வென்ஷனலான முறையில் இங்கே நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு அரசு தான் மானியம் கொடுக்குது. கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே இப்போது உதாரணமாக மதுரை, நெல்லை போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த கன்வென்ஷனல் சென்டர்ஸ்லாம் வந்துருச்சு. அப்போது ஒரு குளிரூட்டப்பட்ட அரங்கத்தில் கோவையில் இங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல சுகாதாரமான சூழ்நிலையில் புத்தக கண்காட்சிகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். சென்னை புத்தக கண்காட்சி மழை பெஞ்சா ஒழுகும், வெயில் காலத்தில் உள்ளே நிற்க முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு போதுமான கழிவறை வசதிகள் இல்லைங்கிற பிரச்சனை. இல்லை, நீங்கள் சொன்ன நெல்லை அந்த மாதிரி இடத்த விட இது இங்கே வந்து அரங்குகள் அதிகம். இல்லை, நம்ம உருவாக்கணும். நம்ம எப்படின்னு கேட்டால் இப்போ ட்ரேட் சென்டர் இருக்குது, அங்கே பண்ணலாம். இப்போ சென்னையில் ஒரு பெரிய கன்வென்ஷன் சென்டர் கட்ட போகிறாங்க, மாறும். ஆனால் கூட இருக்கிற சூழலை வைத்துக்கொண்டு சுகாதார வசதிகளை நம்ம மேம்படுத்த முடியும். இன்னொன்று, மக்கள் வரணும்னா மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இங்கே இருக்க நிகழ்ச்சிகள் நடக்கணும். வெறுமனே புத்தகங்களை அடுக்கி வச்சா போதாது இல்லையா? அது அல்லது வழக்கமாக பேசக்கூடிய சில பேச்சாளர்கள் வந்து பேசினா மட்டும் போதாது. நிறைய ஒரு அறிவு சார்ந்த பல்வேறு விதமான நிகழ்வுகளை கண்காட்சிக்குள்ளே இன்னோவேட்டிவாக கொண்டு வரணும். இன்னொரு முக்கியமான விஷயமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, புத்தக கண்காட்சிக்கு வருவதற்கான உந்துதலை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதில்ல. 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஊடகங்களில் வந்து அதுக்கான முக்கியத்துவத்தை, அதாவது ஊடகம் சார்ந்தவர்களுக்கு
ஒரு பெரிய முக்கியத்துவத்தை பபாசி போன்ற அமைப்புகள் கொடுத்து அவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும். இன்னொரு விஷயம் என்பது மிக மிக முக்கியமான விஷயம், நிறைய விளம்பரங்களின் மூலமாக மக்களுக்கு ஒரு பெரிய நிகழ்வு இங்கே நடக்குதுங்கிற உணர்வை கொடுக்கணும். இது எல்லாமே பண்ணுனா நிச்சயமாக வருகிறவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஏன்னா நான் நிறைய ஊர் புத்தக கண்காட்சிக்கு போகிறப்ப அந்த ஊர்க்காரங்களுக்கு இங்கே இப்போ கண்காட்சி நடக்கிறது தெரியல அப்படிங்கிற அந்த ஊர்காரங்களுக்கு தெரியல வந்துட்டு, ஏன்னா இன்ஃபர்மேஷன் இல்லை. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அப்படி பார்க்குற போது இந்த விஷயத்தில் நம்ம வந்து நம்ம கண்காட்சிகளை நிறைய உருவாக்கிட்டோம், அரசு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனால் கீழே அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் வந்து தொலைநோக்கு சிந்தனையோடும் காலத்திற்கேற்ப விஷயத்தோடும் அதை செயல்படுத்தணும். இன்னொன்று, கண்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் அது வெறுமனே வணிகம் நடக்கக்கூடிய இடமா பார்க்கக்கூடாது, அது ஒரு கலாச்சார மையமாக அதை மாற்றணும். பல்வேறு அறிவுத்துறை சார்ந்தவர்களுக்கு அதில் இடம் இருக்கணும், இலக்கியவாதிகளுக்கு இடம் இருக்கணும், நிறைய சிறு சிறு கூட்டங்கள் கண்காட்சி முழுக்க நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ குழந்தைகளுக்கான ஒரு அரங்கா, அங்கே குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கணும், இந்த மாதிரி நிறைய பண்ணணும். இப்போ பண்ணுறாங்க, ரொம்ப சின்ன அளவில் இருக்குது. பேச்சாளர்கள் தானே வராங்க இப்போ வழக்கமாக. இது பேச்சாளர்கள் மட்டும் கிடையாது. இது சென்னை புத்தக கண்காட்சியில் எத்தனை நவீன எழுத்தாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமே அந்த பேச்சாளர்கள் வந்து ஒரு 20-25 பேருக்குள்ளே அடங்கிற மொத்த லிஸ்ட்டு. அதெல்லாம் தாண்டி தமிழில் ப்ராமினன்ட் ரைட்டர்ஸ், யங் ரைட்டர்ஸ் எல்லாம் கூப்பிடணும். அப்படிலாம் கூப்பிட்டோம்னா நிச்சயமாக ஒரு அறிவு சார்ந்த உரைகளை கேட்பதற்கு இன்னும் வாய்ப்பு அதிகமாகும். முன்னாடி சிற்றரங்கம்னு வச்சு நிறைய இலக்கிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும், விவாதங்கள் நடக்கும். இப்போ நான் நடத்தியிருக்கேன், அவர் மறைந்த பத்திரிகையாளர் ஞானி நடத்தியிருக்காரு. அந்த மாதிரி காலப்போக்கில் வந்து புது புது விஷயங்களை, அப்புறம் பிற நாட்டு புத்தக கண்காட்சிகளில் என்ன விஷயங்கள் செய்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணணும். நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். புத்தக கண்காட்சி ஒரு வளர்ச்சி போக்கில் இருந்திருக்கு இவ்வளோ வருஷங்களில். ஆனால் நம்ம போக வேண்டிய தூரத்துக்கு நம்ம வளர்ந்துருக்கோமாங்கிறது கேள்வி. ரெண்டாவது, இப்போ நம்ம வெறுமனே ஒரு புத்தக கண்காட்சியை ஒழுங்குபடுத்துறது மட்டும் இல்லை, அறிவுசார் பண்பாட்டை உருவாக்குவதற்கு வருஷம் முழுக்க இது சார்ந்த அமைப்புகள் செயல்படுது. பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல. இப்போ நடைமுறையில் பணம் நிறைய இதுக்கு இப்போ செலவு பண்ணுறோம். புத்தக கண்காட்சிக்கு வரும்பொழுது இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கணும்னு வரான்னா சில பேர் சொல்கிறது, உள்ளே போகும்போதே உணவு பண்டங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது, அதிலே கரைஞ்சிடுது. அப்புறம் எங்கே அவன் அந்த ஆண்டை போய் அந்த புத்தகத்தை தன்னுடைய கனவை போய் எப்படி வாங்குவான் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி அது சரி செய்யலாம்? அது மக்களுக்கு சப்போர்ட்டிவாக எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ அரசு தரக்கூடிய மானியங்கள்லேருந்து ஒரு பகுதியை மிக குறைவான விலைக்கு உணவுப் பொருட்கள் இங்கே கிடைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். உணவுப் பொருட்களுடைய விலை வந்து நீங்கள் கண்காட்சிகளில் சில சமயம் தரமற்றதாகவும் இருக்குது, விலையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் இங்கே ஒரு பதிப்பாளனா, எழுத்தாளனா, ஒரு வாசகனா, மக்கள் பிரதிநிதியாக நான் இதை சொல்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலைக்கு உணவுப் பொருட்கள் கிடைப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை இங்கே செய்ய முடியும், செய்வது சாத்தியம். அது ஒரு விஷயம் இருக்குது. இரண்டாவது விஷயம் என்பது, ஏன்னா உணவுப் பொருட்கள் மற்ற தேவைகள் தவிர்க்க முடியாது. ஒருத்தர் ஒரு கண்காட்சிக்கு வந்தார்னா ஒரு 6-7 மணி நேரம் செலவு. ஆமாம், ஒரு காஃபி சாப்பிடணும் போல இருக்கும், டீ சாப்பிடணும். ரெண்டாவது, குடும்பமாக நிறைய பேர் வருகிறார்கள், குழந்தைகளோடு வருகிறார்கள். அந்த மாதிரி இதனால் அது தேவை. அது அங்கே இருக்க உணவுப் பொருட்கள் விலை குறையணும். ரெண்டாவது, மக்களிடம் இருக்கக்கூடிய வாங்கும் பழக்கங்கிறது, மக்கள் நிறைய விஷயங்களுக்கு பணம் செலவழிக்கிறாங்க. புத்தகங்கிறது நம்ம சமூகத்தில் ஒரு அத்தியாவசிய தேவையாக இல்லை. இப்போ ஒரு சினிமாவுக்கு ஒரு குடும்பமாக போகிறாங்கன்னு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப ஒரு மொக்கையான ஒரு சினிமாவாக இருக்கும். ஒரு குடும்பத்தினர் போய் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் அளவுக்கு இன்றைக்கி மல்டிப்ளெக்ஸ் தேட்டருக்கு ஒரு 4 பேர் போனாங்கன்னா ஒரு 2000 ரூபா வரைக்கும் செலவாகுது. எல்லாமே டிக்கெட்டு மட்டும் இல்லை, மற்ற பார்க்கிங் மற்ற இதெல்லாம் சேர்த்து ஒரு 2000 ரூபாய் இல்லாமல் ஒரு 4 பேர் 4 பேர் ஒரு குடும்பத்தை சினிமாவுக்கு போக முடியாது. ஆனால் வருடத்தில் ஒரே ஒரு முறை ஒரு புத்தக கண்காட்சி வருகிறது. ஏன் ஒரு புத்தக கண்காட்சிக்கு ஒருத்தனால ஒரு 5000 ரூபா செலவு பண்ண முடியாதா ஒரு வருஷத்தில்? படிக்கிற பழக்கம் உள்ளவங்களை தான் சொல்கிறேன். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். புத்தக கண்காட்சிக்கு வர்றவங்களில் இப்போ நிறைய சாதாரண மக்கள்லாம் வருவாங்க, எளிய மக்கள்லாம் வருவாங்க. அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ புத்தகத்தை வாங்குவாங்க. வாசகர்கள், தீவிரமான வாசகர்கள், கட்டுக்கட்டாக புத்தகங்கள் வாங்குறவங்கலாம் இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை என்ன வந்துருச்சுன்னு சொன்னால், முன்னாடியெல்லாம் புத்தகம் வந்து புத்தக கண்காட்சியில் மட்டும்தான் வாங்க முடியுங்கிற நிலை இருந்துச்சு. இப்போ ஆன்லைன் ஸ்டோர்ஸ் நிறையா வந்துருச்சு. அப்போ வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் மனம் எப்படி யோசிக்குதுன்னா, சரி இந்த புக்கை இப்போ நம்ம வாங்கிட்டு போகணுமா, நம்ம அதை ஆன்லைனில் அப்புறம் வாங்கிக்கலாம், ஆன்லைனில் எப்போதும் அவைலபிளாக இருக்கும் இல்லையா. ஆனால் அப்போ நான் ஆன்லைன்லேயே நம்ம அந்தளவுக்கு வாங்க மாட்டோம். நம்ம ப்ரையாரிட்டியை ஒத்தி வைக்கிறதுக்கு ஆன்லைன் ஒரு ஆப்ஷனை கொடுக்குது. இப்போ இங்கே மட்டும்தான் வாங்க முடியும்னா நீங்கள் வாங்கிடுவீங்க எப்படியாவது.
ஆனால் சரி இதை போயிட்டு அவங்க வெப்சைட்டில் இருக்க அப்புறம் வாங்கிக்கலான்ட்டு போவீங்க, அப்புறம் நீங்கள் மறந்துடுவீங்க. புத்தக கண்காட்சி ஒரு ப்ரெஷர் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். அதை பற்றின விவாதங்கள், ஊடக செய்திகள், இந்த புத்தகத்தை பற்றின ப்ரொமோஷன் எல்லாமே. புத்தக கண்காட்சி முடிஞ்சவொன்னே அது எல்லாம் தணிஞ்சிடும். இந்த அப்புறங்கிறது மோஸ்ட்லி வரவே வராது. தீவிரமான வாசகர்கள் வாங்குவாங்க. ஆனால் இந்த காமன் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க கணிசமாக புக்கு வாங்குறாங்க. அவங்க இந்த மீடியா ப்ரெஷரில் தான் வாங்குறாங்க. அல்லது ஒரு திருவிழாவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், நம்ம இந்த ரைட்டரோட புக்கை வாங்குவோம், அவர்கிட்ட சைன் வாங்குவோம், இப்படிங்கிற ப்ரெஷரில் தான் வர்றாங்க. ஆனால் இப்போ யோசிக்கிறான், சரி இப்போ கையில் வந்து நம்மக்கிட்ட வந்து பணம் இருக்குது, இது மொத்தமாக புக்கு வாங்குறதுக்கு பதிலாக அப்புறமா வாங்கிக்கலாம் ஆன்லைன்லன்னு பார்த்துட்டு போவான். அது ஒரு ரொம்ப குறைவான சதவீதம் தான் பார்த்துட்டு போய் வாங்குறவங்க. இது இன்றைக்கி வந்து புத்தக கண்காட்சியில் விற்பனை குறையிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். அதர் ஆப்ஷன் இருக்குது, அது அந்த ஆப்ஷனை மோஸ்ட்லி பயன்படுத்த மாட்டாங்க. சமீபத்தில் அஞ்சல் துறை வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இந்த புத்தகம் தபால் மூலயமா பெறும்போது அதுக்கு உள்ள சலுகையை வந்து கேன்சல் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி? நிச்சயமாக ஏற்படுத்தும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. இது மேகசின்ஸை கூட பாதிக்கலாம், புத்தகங்களை பாதிக்கலாம். ஏன்னு கேட்டோன்னா இன்றைக்கி இந்த ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா, இது இப்போ ஏற்கனவே ஆன்லைன் விற்பனையை பற்றி சொன்னோம். ஆன்லைனில் புத்தக விற்பனை நிறையா ஸ்டோர்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த பிரிண்டட் புக் போஸ்ட் பிரிண்டட் புக் போஸ்ட்னு இருக்கும். அதுக்கு கன்செஷன் ரேட் உண்டு. அது வழக்கமாக நம்ம தபால்கள் மற்ற பொருள்கள் அனுப்புகிற எடை சார்ஜ் அதுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அறிவுசார் பொருளுங்கிறதுனால அது பரவலாக கிடைக்கும்னு. இப்போ இருக்க ஒன்றிய அரசுக்கு அறிவுசார் விஷயங்கள் மேலாம் ஒரு பெரிய ஒரு வெறுப்பும் எதிர்ப்பும் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதை வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணமாக நான் 50 ரூபா செலவில் அனுப்பிக்கிட்டு இருந்த ஒரு புக்கை இனிமேல் 200 ரூபா கொடுத்து அனுப்பணும். இது யாருக்கு பர்டனாக மாறும்? வாங்குறவனுக்கு. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே வந்து பேப்பர் மேலே விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வந்து பேப்பர் மேலேயே பல மடங்கு அதிகரிச்சிருச்சு. பிரிண்டிங்கில் ஜிஎஸ்டி அது வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக அளவுக்கு விலை கூடி ஒரு 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 30-40% புத்தக விலை அதிகரிச்சிருக்கு. காரணம் இந்த ஜிஎஸ்டி. அது போதாதுன்னு இப்போ போஸ்டர் இதையும் கேன்சல் பண்ணால் நீங்கள் வந்து இந்த சார்ஜு நான் ரீடர்ஸ் மேலே தான் வைக்க வேண்டியிருக்கும். அப்போ வந்து ஒரு ஏற்கனவே புத்தகம் வாங்குவதில் அது ஒரு அத்தியாவசிய பொருளாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் மேலும் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்த போகிறது. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வர்றப்போ ஒரு தேசிய அளவில் இது அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து பதிப்பாளர்கள், அறிவுசார் வந்து செயல்பாட்டாளர்கள், எழுத்தாளர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்கணும். இது ஏதோ ஒரு பப்ளிஷரோட பிரச்சனை அப்படின்னு நினச்சாங்கன்னா மிகப்பெரிய தவறு பண்ணுறாங்க. இது ஏன் எந்த எழுத்தாளர்களும் இதுக்கு இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணலன்னு எனக்கு புரியவே இல்லை. இது வெறுமனே ஏன் பிரச்சனையாக? இது எழுத்தாளனுடைய பிரச்சனை, வாசகனுடைய பிரச்சனை. இதுக்கு எதிரான கண்டன குரல்களை மிக மிக வலுவாக எதிரொலிக்க வேண்டும். இந்த உத்தரவை திரும்ப பெற செய்ய வேண்டும். சாகித்ய அகாடமி இப்போ சமீபத்தில் அறிவித்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய தேர்வு முறையை எப்படி பார்க்குறீங்க? இலக்கியம் சார்ந்தது வந்துட்டு இருந்தது, இப்போ வரலாற்று ஆய்வுக்கு வந்துருக்கு. அது தேர்வு முறை அதில் ஏதாவது உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? சாகித்ய அகாடமி மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள், தொடர்ச்சியான சந்தேகங்கள், கேள்விகள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. அதுவும் முக்கியமாக தமிழை பொறுத்த வரைக்கும் மிகவும் சர்ச்சைக்குரிய வகையில் பலருக்கும் பல விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழின் மிக முதன்மையான படைப்பாளிகள் யாரும் சாகித்ய அகாடமி பெற்றதே இல்லை. இப்போ சுஜாதா வாங்கினதில்லை, சுந்தர ராமசாமி வாங்கினதில்லை, ஞானக்கூத்தன் வாங்கினதில்லை. பல படைப்பாளிகள் தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் சென்டராக இருந்தவங்க யாருமே வந்து சாகித்ய அகாடமி விருதை பெற்றதே இல்லை. மிக நீண்ட காலம் இலக்கியத்தில் செயல்பட்டவர்கள், சாகித்ய அகாடமியை விட அதிக காலம் செயல்பட்டவர்கள். இது வந்து தமிழுக்கு ஒரு அவமானம். அவர்களெல்லாம் ஏன் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. இது ஒரு விஷயம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா தேர்வு முறை. அந்த தேர்வு முறை என்பது எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லைங்கிறீங்க இருக்குது. இப்போ உதாரணமாக வந்து இந்த வருஷம் சாகித்ய அகாடமியில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட புத்தகங்களோட ஒரு லிஸ்ட்டு அதில் வருது. இந்த ஷார்ட் லிஸ்ட்டை யார் பண்ணாங்க, எந்த அடிப்படையில் பண்ணாங்க? இப்போ ஒருத்தருக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அதில் வந்து இந்த ஷார்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 புக்கு இருக்குன்னா அதில் எதுக்குமே வந்து சில புத்தகங்கள் 5 வருஷமாக திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு இந்த லிஸ்ட்டில். இந்த 5 வருஷத்தில் மிக முக்கியமான நூல்கள்லாம் தமிழில் வந்திருக்கு. 5 வருடங்களுக்குள் வந்த ஒரு நூலுக்கு வந்து கொடுக்கணுங்கிறது தான் சாகித்ய அகாடமியுடைய விதி. அந்த 5 வருஷத்துக்குள்ளே அந்த வருஷம் அவார்டு கொடுக்குறோம்னா கடந்த 5 வருஷங்களுக்குள்ளே அந்த புத்தகம் வந்திருக்கணும். இது வந்து ஒரு விதி. அப்படி பார்க்குறப்ப வந்து ஒரு 5 வருஷமாக சில நூல்கள் மட்டும் திரும்ப வருது. இப்போ அந்த 5 வருஷத்தில் வேறு எந்த புத்தகமும் தமிழில் வெளிவரலையா? எந்த புதிய நூல்களும் இல்லையா? இது எப்படி இந்த ஷார்ட் லிஸ்ட்டை யார் பண்ணுறாங்க? நீங்கள் ஓப்பனாக கால் ஃபார் பண்ணி நீங்கள் புக்கை அனுப்ப சொல்கிறாங்களா அப்படின்னா அதுவும் தெரியல.
தேர்வுக்குழுவினர்னு சொல்லக்கூடிய சிலர் அவங்க மனம் விரும்பின சில புத்தகங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அது டெமோக்ரஸி இல்லை. சரிங்களா? எத்தனை பேர்த்திட்ட அபிப்பிராயம் கேட்குறாங்க நமக்கு தெரியாது. இன்னொன்று, இந்த வருடம் ஆயிரா வெங்கடாச்சலபதிக்கு வந்து இந்த விருதை கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளர், ஒரு ஸ்காலர், என்ன ஒரு நிறைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பல நூல்களை, அந்த காலத்தில் காப்பி இல்லை போன்றெல்லாம் பல நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். அவர் மிகச்சிறந்த விருதுகளுக்கு தகுதியானவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு கேள்வி இப்பொழுது எழுப்பப்படுகிறது. இது இலக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு விருது, அதாவது இலக்கிய பிரதிகள். அதில் சில விதிமுறை மீறல்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் மரபு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று 5 வருடங்குள்ளே வந்திருக்கணும். இந்த புத்தகத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விருது கொடுக்கப்பட்டிருக்க புத்தகம் இது முன்பே வெளிவந்து இந்த 5 வருஷங்களுக்குள்ள இடையில் ஒரு பதிப்பு கொஞ்சம் அப்டேட் பண்ணப்பட்ட ஒரு பதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது விருதுக்கு உரிய ஒரு நூலா அப்படிங்கிற கேள்வி வந்து இன்றைக்கி வந்துட்டு எழுந்திருக்கு. முன்னாடி எழுதி கொஞ்சம் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு இந்த 5 வருஷத்தில். அப்போ இந்த 5 வருஷ கால எல்லைக்குள்ளே அது வெளியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்பது, பொதுவாக இலக்கியம் அல்லாத ஆய்வு நூல்களுக்கு அகாடமி விருது கொடுப்பது. இது ஒரு இலக்கியம்க்கு, இது ஒரு நாவலோ சிறுகதையோ கவிதையோ அல்லது இலக்கியம் சார்ந்த ஆய்வோ அல்ல, ஒரு சமூக வரலாறு, சோஷியல் ஹிஸ்ட்ரி. அப்போ சோஷியல் ஹிஸ்ட்ரி சார்ந்த நூல்களுக்கு இதை கொடுக்க ஆரம்பித்தால் அப்பொழுது பல்வேறு விதமான வரலாற்று நூல்கள், வெவ்வேறு துறை சார்ந்த ஆய்வு நூல்கள் இதுக்கெல்லாம் கொடுக்கலாங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படும். இது இலக்கியத்தில் மட்டும் உள்ளதை மட்டும் இதில் கொடுங்கன்னு சொல்ல வரீங்க. வரலாற்றுக்குன்னு தனியாக இன்னொரு விருது புதுசாக அறிவிக்கப்பட்டு தாராளமாக இப்போ சாகித்ய அகாடமியோ தனியாக அதுக்கு ஒரு விருது கொடுக்கலாம். அல்லது நிறைய விருதுகள் இருக்குது ஆய்வுகளுக்கான. இப்போ தமிழ்நாடு அரசே செம்மொழி ஆராய்ச்சி விருது வச்சுருக்கு. செம்மொழியில் ஆய்வு பண்ணவங்களுக்கு சாகித்ய அகாடமி 1 லட்ச ரூபான்னா இங்கே நம்ம வந்து கலைஞருடைய அந்த நிதியிலிருந்து செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் மூலமாக 10 லட்ச ரூபா கொடுக்குறோம். செம்மொழி ஆய்வாளர்களுக்கு 10 லட்ச ரூபா விருது கொடுக்கக்கூடிய ஒரு விருது இந்தியாவில் வேறு எங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதை வந்து அந்த விருதை வந்து கலைஞரோட பேரில் ஏற்படுத்தப்பட்ட அந்த ட்ரஸ்ட் மூலமாக கொடுத்துட்ருக்கோம், செம்மொழி ஆராய்ச்சி மூலமாக. அந்த மாதிரி ஆய்வாளர்களுக்கு மிக உயரிய விருதுகள் எல்லாமே இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்கிறேன், சலபதி மிக உயரிய விருதுகளுக்கு அவர் தகுதியானவர். ஆனால் இலக்கியம் சார்ந்து கொடுக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விருதை ஒரு சமூகவியல் ஆய்வாளர் அல்லது ஒரு வரலாற்று ஆய்வாளருக்கு கொடுக்கிற போது இந்த இலக்கியம் சார்ந்து கொடுக்கப்படுவதற்கான அளவுகோல்கள் வந்துட்டு உடைக்கப்பட்டது. இப்போ நாளைக்கு வந்து இன்னொரு ஆய்வாளர் வந்து அதை கிளைம் பண்ண முடியும். தமிழில் நிறைய ஆய்வு நூல்கள் வருது, நிறைய பல்வேறு துறை சார்ந்த ஆய்வுகள் வருது. இப்போ இலக்கியம் சார்ந்து ஒரு ஆய்வு நூல்னு வச்சுக்கோங்க, அந்த நூல் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அது இலக்கியங்கிறது இதுக்குள்ளே வந்துடும். இலக்கியத்துக்கு வெளியே போய் நீங்கள் முன்னுதாரணங்களை ஏற்படுத்துகிற போது யாருக்கு வேண்டாலும் அந்த விருதை கொடுக்கலாம் என்கிற நிலை உருவாகிறது. அது வருங்காலத்தில் சில மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நாளை என்பது உன்னை காணும் நாள், அதை பற்றி பேச வந்து பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிட்டோம். ஒரு சாதாரண எளிய மனிதன் இது வரைக்கும் ஒரு கவிதை புத்தகம் கூட படிக்காதவனுக்கு மனசுலேயும் ஒரு கவிதை இருக்குது. அவனை அறியாமே அவன் சொல்லுவான், ஆனால் அவன் சொல்கிறது கவிதை தான் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த கவிதை புத்தகம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.